அதிசயங்கள் நிகழ்த்துகின்ற அன்னை பவானியம்மன் ஆலயம். இங்கே வந்து ரூல்ஸ் வந்து ஒன்று தான். என்ன அப்படின்னா, காலையில் பூஜையை பார்க்கணும், அம்மா பேசுறதை கேட்கணும். இங்கே வந்து பூஜையை பார்த்துட்டு நீங்கள் அம்மா பேச கேட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக சாத்தியமாகும். ஆனால் நான் 12 மணிக்கு வந்தேன், 1 மணிக்கு வந்தேன் அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் சாத்தியமே ஆகாது. இவன் வந்து இந்த அம்மனுக்கு வந்து தாலிகாத்த தங்கமென பேர். அதுக்கப்புறம் செத்து போன பிணத்தை கூட தூக்கி நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆலயம் தான் நம்ம பவானியம்மன் ஆலயம். சொல்லுங்கள், நீங்களே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வந்து பூஜையை பார்க்குறீங்க, அம்மா பேசுகிறத கேட்குறீங்க, ஓகேவா? அப்படி பேசுகிறத நம்ம உள்வாங்கி அம்மா சொல்கிறபடி நம்ம நடந்தால் மட்டும்தான் நம்மளோட பிரச்சனைகள் என்ன எப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும். பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற உங்கள் பிரச்சனை புரிஞ்சால் அதுபடி நீங்கள் வழி நடந்துப்பீங்க, ஓகேவா? மக்களே, நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் வந்து பூஜைக்கு வந்து அம்மா பேசுகிறத கேட்டால் மட்டும்தானே எல்லா பிரச்சனையும் வந்து முடிவடைஞ்சு நம்ம நினச்ச காரியம் சாத்தியமடையும். சத்தமாக சொல்லுங்கள், அப்படின்னா தானே வீடியோ கேட்கும். நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் வந்து பூஜைக்கு வந்தோம் ஆனால் நாங்கள் நினச்ச காரியம் வந்து நடக்கலை அப்படின்னு ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூஜைக்கு வரணும். அப்படி நீங்கள் வரலை அப்படின்னா நாங்கள் வந்து கோவப்பட தான் செய்வோம். அப்புறம் நீங்கள் அப்படி வந்துட்டு எங்களுக்கு நடக்கலைன்னா ஓகேவா, எனக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆக வேணாம், ஓகேவா? நீங்கள் வாங்க, அன்னதானம் பார்த்துடலாம். சுட சுட வெள்ளை சாதம் வடிச்சிருக்காங்க அம்மா. இது வந்து சாம்பார், எல்லா காய்கறியும் போட்ட சத்து மிக எல்லாமே. அன்னதானம்னாலே சத்து வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் மித்த கோயிலில் வந்து இப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம கோவிலில் வந்து எப்போவுமே டெய்லியுமே வந்து ஒரே கூட்டெலாம் இருக்காது, ஏதாச்சும் வித்தியாசமாக வைப்பாங்க. இது வந்து மாங்காய் எல்லாமே போட்ட புளிக்குழம்பு. இது வந்து ரசம்னு சொன்னாங்க, ரசம். கேரட் சீனி ஏலக்காய் போட்ட பொரியல். இது வந்து பீட்ரூட் பொரியல். பாருங்கள், நீங்கள் வீட்டில் வச்சு பீட்ரூட் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்களா? இங்கே அப்படி கிடையாது. அம்மா சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க. அப்படி யாராவது சாப்பிடணும் அப்படின்னா உள்ளேருந்து அம்மா சொல்லி விட்ருவாங்க. அப்படி சத்துக்காக ஆரோக்கியத்துக்காக பார்த்து பண்ணுற கோவில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் இருக்குமா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோவில் சொல்லுங்களேன். கண்டிப்பாக கிடையாது. நம்ம அம்மா கோவில் தான். அதுக்கப்புறம் இது வந்து பால் பாயாசம். ஆமாம், சத்து மிக கொண்ட. இதை வந்து சாப்பிட்டாலே நம்ம உள்ளே இருக்க எல்லா விஷம், நம்ம மனசில் இருக்க அழுக்கு மூட்டை, நம்ம ஆரோக்கியம் எல்லாமே நம்ம விட்டு போகவே போகாது, ஓகேவா? நான் அழுக்கு மூட்டைன்னு சொன்னது வந்து நம்ம மனசில் வந்து நீங்கள் நினச்சிருக்காது கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு. அதுவும் நிறைய பேர் கோவிலில் வந்து கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தான் பாவ மூட்டையை சுமக்குறீங்களே தவிர பாவத்தை இறக்கி வைக்க கிடையாது. கோவிலுக்கு வரது தான் நம்ம பாவ மூட்டையை இறக்கி வைக்கத்தான். ஆனால் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம நல்லபடியாக வாழ்வோம். அதுவும் ஆத்தா கிட்ட வந்துட்டோம். நாங்களாம் எப்படி இருக்குது தெரியுமா? எங்களுக்கு போதும் அளவு ஆத்தா கொடுத்துருக்கா. இதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் கண்டு இந்த மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ போட்டுக்கிருக்கிறோம். நீங்களும் அம்மா கோயிலுக்கு வாங்க. வர்றது ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, ஓகேவா? ஜெய் பவானி.